அனைவருக்கும் வணக்கம். 2025 நவராத்திரி விழா 22/9/2025 அன்று தொடங்கி 2/10/2025 அன்று முடிவடைகிறது. இந்த 2025 தான் 11 நாள் விழாவாக இந்த நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி முதல் நாள் வழிபாடு கிழமை திங்கட்கிழமை. நாம் வழிபடும் அம்பிகையின் பெயர் உமா மகேஸ்வரி. அம்பிகைக்கு நாம் போட வேண்டிய கோலம் அரிசி மாவிலான பொட்டுக்கோலம் போட வேண்டும். அன்று அம்மனுக்கு உகந்த மலர்கள் மல்லிகை மற்றும் அரளிப்பூ. அன்றைய தினம் அர்ச்சனை செய்ய வேண்டிய இலை வில்வ இலை. நெய்வேத்தியமாக வெண்பொங்கலும் சுண்டலும் செய்து வழிபாடு செய்ய வேண்டும். 2 வயது அம்மனை பச்சை நிற ஆடை சாற்றி நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அன்றைய தினம் வைக்க வேண்டிய பழங்கள் வாழைப்பழம், ஆப்பிள் போன்ற பழங்களை வைத்து வழிபாடு செய்யலாம். வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு வைத்து தீப தூப ஆராதனைகளை காட்டி நாம் அம்பிகையை வழிபடும் பொழுது நம் வறுமை நீங்கும், வாழ்நாள் பெருகும், நாம் கஷ்டங்களிலிருந்து விடுபடலாம். வீட்டில் ஐஸ்வர்யத்திற்கு என்றுமே குறை இருக்காது. அம்பிகை நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பாள். நமக்கு வறுமை என்பதே இருக்காது. வாழ்வில் சகல சௌகரியங்களையும் பெறலாம். அன்றைய தினம் நாம் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள்: ஆயுர் தேஹி, தனம் தேஹி, வித்யாம் தேஹி, மகேஸ்வரி, சமஸ்த மாகிலம் தேஹி தேஹி மே பரமேஸ்வரி. இந்த மந்திரத்தை நாம் அன்றைய தினம் சொல்லும் பொழுது ஆயுள் பலம் அதிகரிக்கும், செல்வ வளம் பெருகும் மற்றும் அறிவு வளர உதவும். கொலுவை வீட்டில் வைக்க முடியாதவங்க தினமும் ஆலயத்திற்கு சென்று அம்பிகையை வழிபட்டு வரலாம். அதுவும் முடியாதவர்கள் வீட்டிலேயே ஏதாவது நம்மளால் முடிந்த ஒரு நைவேத்தியத்தை வைத்து அம்பாளை வழிபாடு செய்வது நமக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும். அம்பிகை நமக்கு அத்தனை அருளையும் தருவாள். அம்பிகையை வழிபாடு செய்யும் பொழுது முடிந்தவர்கள் இந்த வழிபாட்டினை காலை மாலை 2 வேளையும் செய்யலாம். முடியாதவர்கள் மாலையில் கூட இந்த பூஜையை செய்து வழிபடலாம். அதுவும் முடியாதவர்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு. காலையில் என்றால் 6 to 7க்குள் நாம் பூஜையை தொடங்கிவிட வேண்டும். மாலையில் 6 மணிக்கு மேல் இந்த பூஜையை செய்வது மிகவும் நல்லது. அம்பாள் நம்மிடம் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதில்லை. நம்மால் என்ன முடிகிறதோ அதை செய்து வழிபட்டாலே அம்பாள் மிகவும் மகிழ்ச்சி அடைவாள், ஐஸ்வர்யங்களையும் அள்ளித்தருவாள். நமக்கு அனைத்து வீட்டுக்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு வைத்து கொடுப்பது மிகவும் நல்ல பலன்களை தரும். முடிந்தவர்கள் ஜாக்கெட் பிட் வைத்தும் கொடுக்கலாம். மற்றும் குங்குமம், மஞ்சள், தாலிக்கயிறு இதில் எதில் வேண்டுமானாலும் நாம் கொடுக்கலாம். ஒன்றும் முடியாதவர்கள் கல்கண்டு பால் செய்து வைத்து அம்மனை வழிபட்டாலே அம்மன் மிகவும் சந்தோஷப்படுவாள். அடுத்த வருடம் கொலுவுக்கு உங்களுக்கு வாரி வாரி வழங்குவாள். இந்த முதல் நாளில் நாம் 2 வயது குழந்தையை அம்மனாக பாவித்துதான் வணங்க வேண்டும்.